எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் பார்க்குற அதே நேரம் நல்ல வசதியாக இருக்க ஒரு பெண் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரன் தேடுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது இவங்களோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்தர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசின்னு சொல்கிறாங்கம்மா. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சித்திரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் வரன் பார்த்துட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போது இவங்களோட குடும்ப விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு வரதா சொல்கிறாங்கம்மா. இப்போ ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு நல்லாவே படிப்பில் ஆர்வம் இருந்ததால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து சின்ன வயசுலேயே இந்த ஜாபுக்கு சேர்ந்துட்டு சொல்கிறாங்கம்மா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது தான் இவங்களுக்கு கனவாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் கடை வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அப்புறம் 5 வீடு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி இருந்து அதிலிருந்து ரெண்ட் வந்துட்டு இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா டெய்லராக இருக்காங்களாம். லேடிஸ்க்கு மட்டும் ட்ரெஸ் தைச்சி தரதா சொல்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் அவங்க ஊரில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க சொந்த மாமா பையனை பேசி மேரேஜ் பண்ணி வச்சதா சொல்கிறாங்க. அவர் கேரக்டர் எப்படின்னு தெரியாமல் விசாரிக்காமல் பண்ணது தப்பாக போச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்க கவர்மெண்ட் ஒர்க்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லும் போது அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா. ஏன்னா சம்பளம் இவரை விட அதிகமாக இருந்தால் மதிக்க மாட்டாங்க, அதனால் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ட்ரீம் ஜாபை விட வேண்டாம்னு முடிவு பண்ணி அவருக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியலன்னு சொல்கிறாங்கம்மா. அதனால் தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். இப்போ சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்களாம்மா. இப்போ லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்களுக்கு அப்புறம் அவங்க பொண்ணோட துணைக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க பொண்ணுக்கிட்ட பேசி வரன் பார்க்க நம்மக்கிட்ட வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவரை ஒரு நல்ல கேரக்டராக இருந்து இவங்களை மரியாதையாக நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகணும்னு ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரே பொண்ணு இருக்கிறதால வீட்டோட மாப்பிள்ளையே வரணும்னு தான் சொல்கிறாங்க. இவங்களே மேரேஜ் பண்ணி இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு துணை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டால் உங்கள் லைஃபே செட்டில் தாம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நடந்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இவங்கள அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல குணமும் நல்ல வசதியும் கொண்ட ஒரு பெண் வரனை யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இவங்கள மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தாம்மா. இது மாதிரி இன்னும் நிறைய வரன்கள் நம்ம சேனலில் இருக்குமா. நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள். இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.